தோசை குப்பையில போட போனாரு. நான் இது எதுக்கு குப்பையில போடுறியே எனக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிட்டேன். ஒரு வாய் சாப்பிடுமா, சூப்பரா இருக்கு. முட்டைகோசு குழம்பு வச்சது என்னமோ முட்டை குழம்பு வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இரு. சாமிமா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதானே நம்ம செய்ய முடியும். வீட்ல எந்த காய்கறியும் இல்லம்மா. பருப்பு கூட ஒரு கை போலதான் இருக்கு. நீயும் வேலைக்கு போக மாட்டேங்க, அங்க எங்கன்னு சுத்திட்டு கிடக்கா. வேலைக்கு போமா, நம்ம எப்படி சாப்பிடியது? என்னையவே சொல்லு, நீ எங்கேயும் போய் வேலைக்கு சேர்ந்துடாத. அழகா அந்த மாணிக்கண்ணு வீட்ல போய் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு வீட்ல உட்கார்ந்து கிடக்கா. வயசான காலத்துல நான் வளைச்சு போட முடியுமா? நீ தான் என்னைய பாத்துக்கிடணும். நான் என்ன பாத்துக்கிட மாட்டேன்னா சொல்லியே, கொஞ்சம் பொறுமையா இரு. சேகர மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கியா, 2 பேரும் உழைக்க தேவையில்ல, நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். அதுவும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். அப்படியா? ஆமாமா, சேகர் வீட்ல ஏகப்பட்ட கோழிகள் இருக்கு. தினமும் முட்டை குழம்பே வச்சு சாப்பிடலாம். கோழி குழம்பு, கோழி குழம்பு, ஆட்டு குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்பும் சாப்பிடலாம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணுமா? பண்ணணும். என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா? ஏம்மா அந்த ஜோசப் இருக்கான்ல? ஆமா, அந்த பையனுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் வந்து நின்னுட்டு நான் அவனை காதலிச்சேன், அவன் என்னைய காதலிச்சேங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காமா. இப்பயுமா? ஆமாமா, அவனோட பொண்டாட்டி இருக்கால அந்த ரூபி, அவளை விட்டுட்டு என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியா. 1 வருஷம் வெயிட் பண்ணி எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும், அதுக்கு பிறகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா. நான் எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணிட்டேன், நான் உன்னை காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் எதையுமே காதலே வாங்க மாட்டேன்.
பாத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னு மனசு கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம் பேசாம போறியா? நானே அடிபட்டு வலியில படுத்திருக்கேன். உங்களை யார் அடிச்சது அதையா சொல்லுங்களேன். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிடாண்டா. அப்போ உங்களை யாரோ அடிச்சிருக்காங்க அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கீழே விழுந்துட்டேன். அப்ப சரி ஹாஸ்பிட்டலுக்காவது போலாம் வாங்க. போயிட்டு வந்து தான் படுத்திருக்கேன். கால்ல இவ்வளவு பெரிய கெட்டு போட்டிருக்கேன், பார்த்தா தெரியல. கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுக்க விட்டுறியா? நான் உங்களை போவாதீங்கன்னு தானே சொன்னேன். என் பேச்ச மீறி நீங்க போனதுனால தான் இப்படி ஆயிட்டு. நம்ம வெளியே எங்கேயாவது போயிருந்தா ஒன்றும் ஆயிருக்காது. இல்லைன்னா என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது. என் பேச்சு கேட்காம போனதுனால தான் இப்படி ஆயிருச்சு. இனியாவது நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களோட வைஃப். நான் ஒன்றும் உங்களுக்கு விரோதி இல்லை. ஸோ தயவு செஞ்சு போயிரு. சும்மா நொய்யின்ட்டு. நான் வேணா உங்களுக்கு ஒத்தலம் கொடுக்கட்டுமா? அடிபட்ட இடத்துல சுடுதண்ணி ஒத்தலம் கொடுத்தா சரியாயிரும். வலியும் நல்லா குறைஞ்சிரும். ஆமா, கட்டுப்பட்டு இடத்துல வந்து சுடுதண்ணி ஊத்து. என்ன கொஞ்சம் அதனால அவிஞ்சு போட்டோம். அதுல இல்ல, மத்த இடத்துல அடிபட்டிருக்குல. கை, முதுகு, மூஞ்சி எல்லா இடத்துலயும் அடிபட்டிருக்குல. அதுல சுடுதண்ணி ஒத்தலம் கொடுக்கட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? சும்மா நொய்யின்ட்டு. அதான் எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்றேன்ல. தூர போ. அப்பெல்லாம் என்னால உங்களை விட்டு போக முடியாது. நீங்க என்னோட புருஷன். நான் தான் உங்களை நல்லா பாத்துக்கிடணும். என்னைய நம்பிதான் உங்களை என் கூட அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். நான் தான் உங்களை பாத்துக்கிடணும். ஐயோ கடவுளே, ஹாஸ்பிட்டல்லையே பெட்ல அட்மிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இங்க வந்தா உன்னோட நிமிஷம் பேசாம அப்படியே எங்க அம்மாட்ட போயிருக்கணும். எங்க அம்மா இதெல்லாம் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு இங்க வந்து பட்டு கிடக்கேன். இங்க என்னடான்னா ஒன்னால ஒரே இம்சையா இருக்கு. ரூபி, ரூபி கண்ணா. பாட்டி, நான் ரூம்ல தான் இருக்கேன், இங்க வாங்க. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஆமா, இவனுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி மூடிட்டு படுத்து கிடக்கா? பாட்டி, இவருக்கு அடிபட்டுருச்சா? என்னது அடிபட்டுருச்சா? ஆமா பாட்டி, கால்ல பெரிய கட்டு போட்டு வந்து படுத்து கிடக்காரு. ஐயோ ஜோசப்பு, என்னாச்சுப்பா? ஒண்ணுல பாட்டி. எப்படிப்பா அடிபட்டுச்சு? அது ஒண்ணுல, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டியா? உனக்கு என்ன தடுமாடி விழுற வயசா? கீழே விழுந்துட்டேன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா? ஆமா, முகெல்லாம் உதச்ச மாதிரி இருக்கு. இல்லையே பாட்டி, யாருமே உதக்கலையே. இல்லப்பா, வீங்கின மாதிரி இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஆமா பாட்டி, வீங்கிதான் இருக்கு. முதுகெல்லாம் கூட கட்டு கட்டா வீங்கி இருக்கு. கை கால்லயும் வீங்கி இருக்கு. யாரோ அடிச்ச மாதிரி தான் தெரியுது பாட்டி. ஜோசப்பு, யார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தா? பாட்டி, அடிலாம் வாங்கல. கீழே விழுந்ததுல தான் அப்படி ஆயிட்டு. எனக்கு தெரியாதோ. அங்க எங்க உதச்சிருக்கு. கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. யார்கிட்டயும் தர்மாடி வாங்கின மாதிரில இருக்கு. இதுக்குதான் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா வீட்டுல இருக்கணுங்கிறது. காடு காடா சுத்தினா இப்படிதால நடக்கும். எங்க போய் அடி வாங்கிட்டு வந்த சொல்லு. இந்த பிள்ளை வீட்டுல இருக்க சொல்லிச்சாம்பளா? நீ எதுக்காக எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனியா? அப்படி என்ன கோவம் இந்த பிள்ளை மேல? இங்க பாருப்பா ஜோசப்பு, உனக்கும் இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டே சரி, இவதான் உனக்கு பொண்டாட்டி. இவ கூட தான் நீ சேர்ந்து வாழணும். இப்படி சும்மா சும்மா தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தா நல்லது கிடையாது. அந்த பிள்ளை கூட கொஞ்சம் சிரிச்சு பேசி சந்தோஷமா வீட்டுல இருந்தா என்ன? பேசி பழகலான்னு சொன்னதுக்கு வீட்டை விட்டு ஓடிட்டியா? என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு பொண்டாட்டியா புருஷன் கூட பேசி பழகணும்னு நினைக்கிறது தப்பா? வெளியே 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறது தான் தப்பா? இந்த மாதிரியா நடந்துக்கிடியது? இதுக்குதால பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா வீட்டுல இருக்கணுங்கிறது. மனைவி என்பவள் நம்மளுக்கு கிடைச்ச வர மாதிரி. அந்த வரத்தை தொலைச்சிடாதப்பா. உன் நல்லதுக்கு தான் சொல்லி அவ பேச்சு கேட்டு ஒழுங்கா நடக்கிறதுக்கான வழிய பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரூபிமா, கவலைப்படாதம்மா, சீக்கிரமே சரியாயிடும். சரி பாட்டி, நான் சொன்னது கேட்டுட்டு ஒழுங்கா வீட்ல இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல பாட்டி. இவர் அங்கேயும் இங்கேயும் போனதுனால தான் இப்படி ஆயிப்போச்சு. இப்படி வெளியே போய் 4 பேர்ட்ட மிதி வாங்கினாதான் இவனுக்கு உன்னோட அருமை என்னன்னு புரிய வருமா? நீ இதெல்லாம் நெஞ்சு கவலைப்படாத, இதெல்லாம் தேவைதான். பாட்டி, என்னால பாட்டி பூட்டின்னுகிட்டு தங்கமான பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கா மனைவியா? அந்த பிள்ளை கூட நல்லபடியா வாலியதை விட்டுட்டு அது இதுன்னு குறை சொல்லிட்டு தெரியா என்ன? இனியாவது ஒழுங்கா நடந்துக்க. நான் முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வாரேன். பாட்டி, அம்மாட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், பயந்துருவாங்க. எங்க கிட்டலாம் நீ நல்லா மலுப்புடா. நான் உன் ஆட்டக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு வாரேன். அவ வந்து கேட்டாதான் நீ ஒழுங்கா சொல்லுவா என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. ரூபிகண்ணா பாத்துக்கடா, நான் இதோ போய் உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வாரேன். சரி பாட்டி. யாருக்கிட்டே சாமி தான் நீ அடிச்சாங்கிற விஷயத்த சொல்லிடவே கூடாது. பாவையா சாமி,
என் மோனை எதுக்காக அடிச்சா? இதுக்காக தான் இவளை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். கேட்டாவளா யாராவது? இங்க பாடுமா, இவ ஒன்னும் அடிக்கல, வேற யாருக்கிட்டயும் உன் மவன் அடி வாங்கியிருக்கான். இவளை தவிர அவனை வேற யார் அடிக்க போறா சொல்லுங்க? இவதான் ராத்திரி அடிச்சிருக்கணும். கட்டுப்பட்டு வச்சு நம்மகிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கா இவ்வளவு நேரம். அதான் இவனும் சொல்றதுக்கு தயங்குறான். அத்தை, அவர் நல்லதா இருந்தாரு. காலையில நான் அவர் கூட பேசிட்டு தான் இருந்தேன். என் கூட குவாச்சிட்டு வெளியே போனாரு. வரும்போது இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்காரு. நான் அவரை அடிக்கவே இல்லை. பொய் சொல்லாத. உங்க குடும்பத்துக்கு இது ஒரு வேலை. ஏதாவது செஞ்சுட்டு பொய்ய சொல்லி சமாளிக்க வேண்டியது. உங்க அம்மாவுக்கும் இதே ஒரு பழப்பு, உனக்கும் இதே ஒரு பழப்பு. சரி, எப்படிதான் பொய் சொல்றதுக்குலாம் மனசு வருதோ தெரியல. என் மகனை அடிச்சு போட்டு அடிக்கலன்னு பொய் சொல்றியப்போ உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் மகன் சொல்லட்டும் நீ அவனை அடிக்கலன்னு. ஜோசப், நீ சொல்லுப்பா, இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இவதானே உன்னைய போட்டு அடிச்சது? ஒரு வார்த்தை சொல்லு, இவளை வீட்டை விட்டே துரத்திடுவோம். சொல்லு ஜோசப், இவதானே அடிச்சது? இல்லம்மா, நான் கீழே விழுந்துட்டேன். கேட்டியா? என் மகன் இவளுக்காக போய் சொல்லியா நினைக்கேன். உண்மையை சொல்லு ஜோசப், கீழே விழுந்தா இப்படி எல்லாம் அடிபடாது. எல்லா இடத்துலயும் அடிபட்டிருக்குன்னு சொல்லியாவ. போய் சொல்லாத, இவளை காப்பாத்தணும்னு நினைக்காத. இவளா உனக்கு தகுதியே இல்லாதவ. இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். அத்தை, நான் சொல்றேன், நான் செய்யலன்னு. நான் அடிச்சா உள்காயம் தான் ஏற்படும். இந்த மாதிரிலாம் கெட்டு போடுற அளவுக்குள்ள யாரையுமே அடிச்சதே கிடையாது. பாட்டி வேணா கேட்டு பாருங்க. அடிச்சி வாய மூடு. உன்கிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை. என் மகனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், எனக்கு நல்லா தெரியும். ஜோசப், எழுந்திருப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமாடா, சும்மா அந்த பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்காத. உன் மகன் தான் எங்கேயோ போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்கான். எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்காரு சொல்லிவிட்டேன். ஆமா, நீ எதுக்கு இப்போ உன் மகனை அங்க கூப்பிட்டியா? அங்க வந்தா நீ பாத்துக்கிடுவியோ? என் பிள்ளைய நான் பாத்துக்கிடுவேன். ஆமா, நல்லா பாத்துக்கிடுவா. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு கெட்டின பொண்டாட்டியை தவிர வேற யாராலையும் அவனை நல்லா பாத்துக்கிட முடியாது. ரூபி இருக்கா, நல்லா பாத்துக்கிடுவா. அவன் இங்கேயே இருக்கட்டும். எதுக்கு ராத்திரி தூங்கி முழிச்சு அவனை அடிக்கிறதுக்கா? என் பிள்ளையெல்லாம் அவளை நம்பி விட்டுட்டு போக முடியாது. இப்பவே நான் கூட்டிட்டு போறேன். நீ இவனை அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க, நீயும் மவனும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லிடுவேன். எத்தை, என் மவனும் அதே தான் சொல்லுவான், ஞாபகம் வச்சுக்க. என் பேரை இங்கதான் இருக்கணும், என் பேட்டி தான் அவனை பாத்துக்கிடுவா. இதுதான் என்னோட முடிவு. இது ஏதாவது மாறிச்சு நீ அந்த வீட்டுல இருக்க முடியாது.